ஆபரேஷன் சிந்தூர் இந்தியா பாகிஸ்தான் கூட தீவிரவாதிகள் எதிரான சண்டையை தாண்டி இந்தியா பாகிஸ்தான் சண்டையா மாறி சூழலில் தமிழ்நாட்டில் இதை பயன்படுத்தி இஸ்லாமியர்கள் மீதான அந்த வெறுப்புணர்வு அதிக அளவில் தூண்டப்படுற மாதிரியான ஒரு துன்பம் இருக்கு. இந்தியா முழுவதும் அந்த தோற்றம் இருக்கிறது. இஸ்லாமியர்கள் இந்தியர்கள் தான், இந்த மண்ணின் மைந்தர்கள் தான். அவர்களுக்கு எதிரான வெறுப்பை திட்டமிட்டு பரப்புவது ஏற்புடையதல்ல. இஸ்லாமியர்களும் இணைந்தே பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்திய ஒன்றிய அரசின் தாக்குதலை வரவேற்கிறார்கள். ஆகவே இந்தியாவை பொறுத்தவரையில் மதத்தின் பெயரால் எந்த வெறுப்பு அரசியலும் கூடாது, சமூக பிளவினைவாதமும் கூடாது என்பதை ஒரு வேண்டுகோளாக வைக்கிறோம். ஆபரேஷன் சிந்தூர் என்பது பயங்கரவாதத்திற்கு எதிரான ஒரு நடவடிக்கை என்கிற முறையில் ஒட்டுமொத்த இந்தியர்களும் அதற்கு ஆதரவு நல்கி வருகிறார்கள். ஆனால் அது இந்துத்துவாவின் அஜெண்டா என்ற தோற்றத்தை சிலர் ஏற்படுத்துகிறார்கள். அது ஏற்புடையதல்ல. இந்தியா பாகிஸ்தான் இரண்டு நாடுகள் நம்முடைய நாட்டுக்கும் இன்னைக்கு ஒரு எதிரி நாடாக இருக்கக்கூடிய பாகிஸ்தானுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்பது இன்று நேற்று அல்ல. ஆனால் இன்னைக்கு இந்தியாவுடைய ஒரு ரெஸ்பான்ஸ், பாகிஸ்தான் செய்யக்கூடிய தவறுகளுக்கு நாம் கொடுக்கக்கூடிய பதிலடி என்பது இன்னைக்கும் நாம் பொறுத்து அறத்தின் அடிப்படையில் தான் நம்முடைய பதிலடி இருக்கு. நீங்களே யோசிச்சு பாருங்க, 2008 மும்பை அட்டாக் நடந்த பொழுது 166 பேர் கொடூரமாக கொல்லப்பட்டாங்க. அன்னைக்கு அமைதி முறையில் ஐநா சபையிலிருந்து எல்லாத்தையும் நம்ம வேண்டுகோள் விடுத்தோம். குறிப்பாக யாரெல்லாம் இந்த தாக்குதலுக்கு பின்னணியில் இருக்கிறாங்களோ நடவடிக்கை எடுக்கணும். அதன் பிறகு தொடர்ச்சியாக பல தாக்குதல் நடந்தும் கூட மிக முக்கியமானது பத்தான்கோட் 2016 பஞ்சாப்ல நம்முடைய ஏர்பேஸுக்குள்ள பாகிஸ்தான் தீவிரவாதிகள் தீவிரவாத செயலில் ஈடுபட்டாங்க. அன்னைக்கு கூட நம்ம என்ன சொன்ன, மோடி ஐயா பாகிஸ்தான் நாட்டில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு அதிகாரிகளை இந்தியாவுக்கு வர சொன்னோம். பத்தான்கோட்டுக்கு நீங்க வாங்க, வந்து பாருங்க, டிஎன்ஏ எவிடன்ஸை பாருங்க, தொலைபேசி உரையாடல்களை பாருங்க, எப்படி உங்களுடைய தீவிரவாதிகள் எங்க நாட்டுக்குள்ள பத்தான்கோட்டில் தீவிரவாத தாக்குதல் நடத்துறாங்க பாருங்கன்னு சொன்னோம். அன்னைக்கு பாகிஸ்தான் அதிகாரிகள் இந்தியாவுடைய ஏர்பேஸுக்குள்ள அனுமதி கொடுத்தோம். அது வரைக்கும் இந்தியா சரித்திரத்திலே அனுமதி கொடுக்கல. ஆனா திரும்பி போன பாகிஸ்தான் அதிகாரிகள் இந்தியாவை திரும்ப கூப்பிட்டுருக்கணும். உள்ள இது பார்ட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், நீங்க இங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க, எங்களையும் உங்க நாட்டுக்குள்ள கூப்பிடுங்க. அதையும் பாகிஸ்தான் அவமதிச்சது. அதே 2016 ஊரியில தாக்குதல் நடத்தப்பட்டு 23 நம்முடைய சோல்ஜர்ஸ், ராணுவ வீரர்கள் அவங்க தங்கியிருந்த கேம்புக்குள்ள பாகிஸ்தான் தீவிரவாதிகள் கொண்டாங்க. அந்த ஊருக்கு நம்ம பதிலடி தாக்குதல் கொடுத்தோம். லைன் ஆஃப் கண்ட்ரோலை தாண்டி போய் நம்முடைய பாதுகாப்பு படை பதிலடி கொடுத்துட்டு வந்தாங்க. 2019 புல்வாமா 46 பாதுகாப்பு படை வீரர்கள் கான்வாயில போகும்போது சிஆர்பிஎஃப் கான்வாய் அடிச்சு 46 பேர்த்த கொண்டாங்க. அப்பாவிகள் எந்த தப்பான வேலையும் செய்யாம நாட்டுக்காக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டவங்க. நாம் என்ன பதிலடி கொடுத்தோம்? பாலாகோட் ஏர் ஸ்ட்ரைக், திரும்ப லைன் ஆஃப் கண்ட்ரோலை தாண்டி பாலாகோட் பகுதிக்குள்ள போய் ஏர் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு வந்தோம். பாகிஸ்தான் செய்யக்கூடிய எல்லா தவறுகளுக்குமே நம்முடைய பதிலடி என்பது ஒரு முறையும் ஒரு படி மேல மேல போறோம். எனக்கு 2025 எல்லாத்தையும் தாண்டி பெகல்காம்ல 26 அப்பாவிகளை, 25 இந்தியர்கள், ஒரு நேபாள, அதுவும் குறிப்பாக அவங்க எந்த மதத்தை சார்ந்தவங்க, நீ இந்து மதத்தை சார்ந்தவனா அப்படின்னு கேட்டு கொண்டிருக்கிறாங்க. அதற்கும் நம்ம பதிலடி கொடுத்தோம். அதுவும் ப்ரொபோர்ஷனேட். எப்படி கொடுத்தோம்? பாகிஸ்தான் ஆக்கிபைடு காஷ்மீருக்குள்ள 5 இடத்துல நாம குறிப்பாக தீவிரவாத மையங்கள் எங்க இருக்கோ, லஷ்கர் இ தொய்பா, ஹிஸ்புல் முஜாஹிதீன், இது போன்ற தீவிரவாத அமைப்புகள் எங்க இருக்கோ அதை தாக்குதல் நடத்தணும். பாகிஸ்தானுக்குள்ள 4 இடத்துல தீவிரவாத அமைப்புகளை பார்த்து நம்ம தாக்குதல் நடத்தணும். அதுல குறிப்பாக லஷ்கர் இ தொய்பாவுடைய முக்கிய தீவிரவாதிகள் இருந்தாங்க. அமெரிக்கா போன்ற நாடுகள் இந்த ப்ரொஸ்கிரைப்டு சாங்ஷன் லிஸ்ட், யாரு மேலாம் நாங்க நடவடிக்கை எடுக்க போறோம்னு சொன்னவங்க மேல நாம தாக்குதல் நடத்தி இருந்தோம். அதுவும் கூட பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய எந்த மிலிட்டரி இன்ஸ்டாலேஷன் நம்ம அடிக்கல, பாகிஸ்தானுடைய ஏர்பேஸை நாம் அடிக்கல, பாகிஸ்தானுடைய மிலிட்டரி மேல கை வைக்கல, பாகிஸ்தானுடைய கிரிட்டிக்கல் இன்ஃப்ரா, ஒரு பவர் கிரிட்டோ, ஒரு எனர்ஜி செக்டரோ, ரோடுவேவோ, ஹைவேவோ எங்கேயும் நாம தாக்குதல் நடத்தல. நடத்திய பிறகு நாம் தெளிவாக சொன்னோம், நீங்க நடத்தின தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலாக நாங்க உங்க நாட்டுக்குள் இருக்கக்கூடிய தீவிரவாத அமைப்புகள் எங்கிருந்து இந்த பெகல்காம் அட்டாக்க பிளான் பண்ணாங்களோ நாங்க அடிச்சிருக்கோம், நாங்க எக்ஸ்கலேட் பண்ணல அப்படின்னு சொன்னோம். அதன் பிறகு பாகிஸ்தான் என்ன பண்ணாங்க? அப்பாவி பொதுமக்களை பார்த்து டார்கெட் பண்ண ஆரம்பிச்சாங்க. பார்டர் ஏரியால ஷெல்லிங். இன்னைக்கு பாருங்க, காஷ்மீர்ல அசிஸ்டன்ட் கலெக்டர் ரேங்க்ல இருக்கக்கூடிய ஒருவர் கொல்லப்பட்டிருக்கின்றார். பாகிஸ்தானுடைய ஷெல்லிங்ல இன்னைக்கு காலையில் அதிகாலையில் அசிஸ்டன்ட் கலெக்டர் பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸருக்கு மேல் கிரேட்ல இருக்கிறவங்களை கொண்டிருக்காங்க.
20க்கும் மேற்பட்ட அப்பாவி பொதுமக்களை கொண்டிருக்கிறாங்க. வெறும் ஷெல்லிங், இன்டிஸ்கிரிமினேட். பொதுமக்களுடைய வீடு எங்க இருக்கு அதை நோக்கி ஷெல் பண்ணு, அப்பாவிகள் இறக்கட்டும். அதை தாண்டி கடந்த இன்னைக்கு 13 நாளாக லைன் ஆஃப் கண்ட்ரோலை தாண்டி ஷெல்லிங் நடக்குது. கடந்த 3 நாட்களாக 400க்கும் மேற்பட்ட ட்ரோனை நம்ம நாட்டுக்குள்ள அனுப்பி அந்த ட்ரோன் கிட்டத்தட்ட ஜம்மு அண்ட் காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தான் எல்லா பகுதிகளிலும் கூட அந்த ட்ரோன் அட்டாக் நடத்துறாங்க. ஸோ இந்தியா எடுத்த நடவடிக்கை என்ன? பாகிஸ்தானிலிருந்து வந்த தீவிரவாதிகள் செய்த தவறுக்கு அந்த தீவிரவாத மையங்கள் எங்க இருக்கோ அதை நோக்கி நாம் அடிக்கிறோம். பாகிஸ்தான் திரும்ப என்ன பண்றாங்க? இந்தியாவில் இருக்கக்கூடிய அப்பாவி பொதுமக்களை பார்க்கறாங்க. அப்ப மக்கள் எல்லோரும் முடிவு செய்ய கொள்ள வேண்டும்.